ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவரை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வாட்ச் பண்ணியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், எப்படி நீங்கள் டெய்லி பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல்டிங் பண்ணுவேன். இது டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து முன்னாடி இருந்த உணவு பழக்கம்ன்றது வேற, அப்போ இருந்த காற்று அந்த மாசுன்றது வேற. ஆனால் இன்னைக்கு டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கும் நம்ம செய்கிற இந்த யோகாசனத்துக்கு எது பிரச்சனைகள் வராதா? நம்ம இருக்கிற ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் இருக்குது. பட் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயிற்சி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஏற்று தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு நான் பண்ணியிருக்கேன். இல்லை பல பயிற்சிகள் பண்ணுறவங்க கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னா. நான் நல்லா இருக்கேன். ஏன்னா உங்களையே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு விஷயம் உடற்பயிற்சி, யோகாசனம். யோகாசனத்தில் சூரிய நமஸ்காரம்னு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் 12 ரவுண்டு பண்ணிகிட்டே போனால் போதும். அதில் எல்லாமே 144 ஆசனங்களை சேர்ந்த பயிற்சிகள் அது உள்ளே வருது. இல்லை, இதனுடைய படிநிலை ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் எப்படி சார் இருக்குது? ஒரு இது எதோட முடிவு என்ன? இந்த யோகாவுடைய முடிவு வந்து தியானம் சொல்கிறாங்க, சமாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் யோகா பயிற்சியாளர் டாக்டர் கோபிநாத் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசணும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், யோகா அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சாலும் அந்த பத்மாசனம் ஒன்று மட்டும் தான் தெரியும். ஆனால் அது கணக்கிலடங்காமல் நிறையா இருக்குது. இந்த யோகா நீங்கள் பயிற்சி கொடுத்தல முக்கிய நபர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் யார் யார் இருக்கா? நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது வந்து யோகா வந்து எல்லாருக்கும் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக அமையணும். அதில் ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து நான் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவரை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வாட்ச் பண்ணியிருந்தார். என்ன நான் எப்படி பண்ணுறேன், என்ன பண்ணேன். இன்பிட்வீன் வந்து வீரேந்திர சேவாக்கு வந்து அவர்கிட்ட நான் பயிற்சி கொடுக்கும்போது பார்த்துருந்தார். அப்போ அவர் எந்த ஸ்கூல், நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் பண்ணீங்கன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் டாக்டர் பி.கே. ஐயங்காருடைய ஸ்கூல்லேருந்து ட்ரெயின் பண்ணேன். புனேயில் இருக்கார். ரொம்ப சிறந்த ஒரு பயிற்சியாளர் அவர் வந்து சமாதி ஆகிட்டார். அவர் வந்து 98 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் அவர். அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்கும்போது பார்த்து எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமாக அமைந்தது வந்து யோகான்றது வந்து எப்படின்னா, இப்போ அவங்க கேட்டாங்க எவ்வளோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுமா, இல்லை வாரத்துக்கு 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்களோ தூங்குறீங்களோ அதே மாதிரி பயிற்சின்றது வந்து எப்படி கிரிக்கெட் ப்ராக்டிஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணுன்றது நான் சொன்னேன். ஸோ அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து சில டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்த உடனே நிறைய விஷயங்கள் வந்து தலைகீழாந்து ஆரம்பிக்கும். பி.கே. ஐயங்காருடைய ப்ராக்டிஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தலைகீழாந்து ஆரம்பிக்கும். அது அவங்க ரொம்ப வியக்கத்தக்க பார்த்தாங்க. இல்லை, அதில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததோ சச்சின் அவர்கள்? அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், எப்படி நீங்கள் டெய்லி பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல்டிங் பண்ணுவேன். இது டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்படியே அவர்ஸ் டுகெதர் நம்ம வந்து பண்ணணும். இப்போ சில பயிற்சிகள் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம்லேருந்து ஆரம்பித்து நல்லா பண்ணுவோம். ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்னா அவங்களுக்கு முன்னாடி நான் பண்ணி காட்டினா அவங்களும் சில பயிற்சிகள் நான் என்னோட சேர்ந்து பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. வேற என்ன சச்சின் அவர்கள் வேறு என்ன அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டாரு? வேற பயிற்சிகள் நான் வந்து கொடுக்கும்போது பார்த்தா இவர் டெனிஸ் லில்லி என் கூட நிற்பார் பேஸ் ஃபவுண்டேஷனில். அப்புறம் வந்து கிளென் மெக்ராத் நிற்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டால் ஃபிகர்ஸ் அவங்களுக்கெல்லாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் வந்து சொல்லும்போது எப்படி அவங்க தான் கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் பண்ணிங்கன்னா. ஸோ மார்னிங்ஸ் எப்படி பண்ணணும், ஈவினிங்ஸ் எப்படி பண்ணணும், மத்தியானங்கள் எப்படி பண்ணணும், ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி எப்படி பண்ணணும், ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் எப்படி பண்ணணும்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக பார்த்தாங்க. இவ்வளோ விஷயம் இருக்குதா யோகாவில் அப்படின்னு பண்ணால். ஸோ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்ட்ரெச்சு, ஸ்கில் எல்லாம் ஒரே ஆக்சஸில் வரும்போது நம்ம வந்து திரும்பி பார்க்க ஒரே விஷயம் பார்த்தியா, யோகா கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்குன்றது வந்து நான் வந்து ஆழத்துமா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை, சச்சின் அவர்கள் இப்போ தொடர்ந்து யோகா பண்ணிட்டு தான் இருக்காரா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் சில பயங்கர செலிபிரிட்டிஸ். அவங்கெல்லாம் வெளியில் ரொம்ப சொல்ல மாட்டாங்க. பட் அவங்க சூரிய நமஸ்காரு அப்புறம் வந்து சில பயிற்சிகள் நம்ம வந்து பார்த்துட்டு சில யூடியூப்ல எல்லாம் பார்த்து அவங்க கண்டுபிடிச்சி அதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. இல்லைன்னா ட்ராவல் பண்ண முடியாது. உடம்புன்றது ஒரு வண்டர்ஃபுல் இதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், நிறையா வெளியில் போகிறோன்றதை வச்சு நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் நம்ம என்றைக்குமே சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ளே ட்ராவலிங் வந்து நம்மளுடைய பயிற்சி உள்ளே இருக்கணும். எப்படி மனநிலை எப்படி இருக்குது, அழுத்தம் இல்லாமல் இருக்குதா, நம்ம கை கால் தசைகள் வந்து வீக் ஆகுதா, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த யோகா இஸ் அ மஸ்ட்டு.
அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்றது இந்த கான்செப்ட் நீங்கள் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இல்லை தொலைக்காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த யோகா அப்படின்றத பல சின்ன குழந்தைகளுமே செஞ்சு பல பதக்கங்களை வாங்குறாங்க. இந்த யோகான்றது கிராமப்புறங்களில் எந்த அளவு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ முன்னெல்லாம் மீடியா வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. இப்போ வந்து எல்லாரும் காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. யோகான்னு நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சொல்லு. இப்போ வந்து பிகேஎஸ் ஐயங்கார் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா அவருடைய யூடியூப்ஸ் தனியாக வருது. சுவாமி சிவானந்தான் டைப் பண்ணிங்கன்னா அவருடைய யூடியூப்ஸ் தனியாக வருது. ஸோ எல்லா பயிற்சியாளரும் நீங்கள் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் நிறையா இருக்கனால ரீச் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ரெண்டாவது இது வந்து பாரம்பரியத்துலேருந்து வர்றது தான் இதெல்லாம். இது நடுவில் வந்ததே எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே நம்ம உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வித்தியாசமான ஒரு பயிற்சின்னு சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு வந்து சரியாக போய் சேராதனால அப்படியே விட்டாங்க. டெய்லி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது அதை போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. நடுவில் கொஞ்சம் நின்றுனால்தான் இப்போ போய் சேருது. ஸோ யூடியூப் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டாக்குமெண்டேஷனில் இதில் வந்து நமக்கு கிடச்சதில்ல. அதில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து ஹெல்த் இருக்கும். ஹெல்த் இஸ் வெல். உடலை நம்ம எங்கேயோ நம்ம பாதுகாப்பாக வைக்கலன்னா அடுத்த சமுதாயத்துக்கு எதை வந்து நம்ம சொல்லுவோம்? எல்லாம் படிச்சிருக்காங்க எல்லாருக்கும். நேற்று கூட பேப்பரில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 800 பில்லியன் வந்து சக்கரை வியாதியால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதில் 400 பில்லியன் வந்து இந்தியாவை சார்ந்தவங்களாக இருக்காங்கன்றா. அதில் பாதி பேர் தான் மருந்து சாப்பிட்றாங்க, மீதி பேர் அவங்களுக்கு தெரியவே இல்லை, டெஸ்ட்டே எடுக்க மாட்றாங்க. இதை நோக்கி போகும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ சரியான முறையான பயிற்சி நமக்கு கண்டிப்பாக தேவை. கிராமத்தில் நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய நடக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இல்லை யோகா அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பண்ணுறதை தாண்டி ஒரு விளையாட்டு விளையாடுறாங்கன்னா அதுக்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி. இப்போ வார்ம் அப் பண்ணுறோம்ல, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் விளையாடணும், நல்லா பவுலிங் பண்ணணும், அதுக்கு ஒரு வார்ம் அப் இருக்கும். நல்லா வந்து பேட்டிங்னா அதுக்கு ஒரு வார்ம் அப், அதாவது ஒரு முன்னோட்ட பயிற்சி இருக்கும். அது மாதிரி யோகாசனத்தில் என்ன இருக்குது? யோகாசனத்தில் சூரிய நமஸ்கார்னு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் 12 ரவுண்டு பண்ணிகிட்டே போனால் போதும். அதில் எல்லாமே 144 ஆசனங்களை சேர்ந்த பயிற்சிகள் அது உள்ளே வருது. அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரே ஒரு சூரிய நமஸ்கார்லேயே உங்களுக்கு ஒன்றும் படும். அதை நீங்கள் பகுதியாக நீங்கள் எடுத்து பண்ணணும். பகுதியாக எடுத்து பண்ணணும் எப்படின்னா ஒரே ரவுண்டை ஒரு 4 தடவை பண்ணணும். ரைட் லெக் 4 ரவுண்ட் பண்ணலாம், லெஃப்ட் லெக் 4 ரவுண்ட் பண்ணலாம். ஸோ என்ன ஆகுதுன்னா அது கூடயே வந்து நீங்கள் மூச்சு பயிற்சியும் உங்களுக்கு சரியாயிடுது. ஸோ லங்ஸ் நல்லா விரிஞ்சு நல்லா லங்ஸ் எல்லாம் கெப்பாசிட்டி டெவலப் ஆகும்போது என்ன ஆகுனா பாடி நல்லா வார்ம் அப் ஆகுது. போலிங்கு பேட்டிங் ஃபீல்டுக்கெல்லாம் லங்ஸ் இல்லைன்னா ஒன்று 85% நம்ம பாடியை சேர்ந்தது லங்ஸு. இந்த லங்ஸுக்கு எதுவுமே இல்லை. ஒரு வெயிட் ட்ரைனிங் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கையில் ஒரு வெயிட் ட்ரைனிங் இதை டம்பிள்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம், மசில்ஸ் பில்ட் ஆகிடும். புஷ்அப்ஸ் பண்ணால் செஸ்ட் பில்ட் ஆகும். ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காற்று, அந்த வெசல் ஃபில் பண்ணணும்னா காற்று மூலியமாக தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் ப்ரீத்திங் வேணும். அதுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து சூரிய நமஸ்கார். நல்லா செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிராணன் வந்து உள்ளே போகும், ஆக்சிஜன் உள்ளே போகும். அப்போ தசைகளுக்கு வேண்டிய எல்லா இதுவும் கிடைக்குது. ஸோ சூரிய நமஸ்கார்ன்ற பயிற்சி வந்து வார்ம் அப் வந்து பார்த்திங்கன்னா 15 ரவுண்டு ஓடுனதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும் சூரிய நமஸ்கார். இல்லை இப்போ ஒவ்வொரு யோகாசனம் இருக்கும், ஒன்று ஒரு இதுக்கு தேவையானது. இப்போ நீங்கள் பத்மாசனம்னா அது ஒரு அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒன்று இருக்கும்போது எது ரொம்ப உபயோகரமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க விளையாட்டு வீரர்களுக்கு? விளையாட்டில் வந்து நீங்கள் நம்ம ஏர்லியராக நான் சொன்ன மாதிரி சூரிய நமஸ்கார் ரொம்ப முக்கியம். லெக் எக்ஸசைஸ், ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ்ன்னு தனியாக இருக்குது. ஸோ ஃப்ரேமை நீங்கள் தாங்கக்கூடிய அந்த கால் வந்து வீக்காக இருந்ததுன்னா எங்கேயுமே நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ லெக் எக்ஸசைஸ் இருக்குது, திரிகுடாசன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, பத்மாசன் ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ காஃப் மசில்ஸுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் வந்து பத்மாசன் கொடுக்கும். திரிகுடாசனம் வந்து ஃபுல் லெக்கு ஒன்று கொடுக்கும், ஹிப் சாக்கெட்ஸ் கொடுக்கும், ஃபார்வர்ட் பெண்டிங் கொடுக்கும், பேக்வர்ட் பெண்டிங் கொடுக்கும். ஸோ லெக்லேருந்து ஆரம்பித்து போகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வேணும். ரெண்டாவது ஹியூமன் சிஸ்டம் வந்து ஒரு வெர்டிக்கல் ஸ்டாண்டர்ட், நேராக நிற்கக்கூடிய ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் பாடி. நீங்கள் வளைஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ரத்த ஓட்டங்கள் வந்து காலுக்கும் போகணும், காலிலேருந்து மேலேயும் வரணும், கீழேயும் போகணும். ஸோ ஒட்டுமொத்தமான விஷயங்கள் வந்து ரொட்டேஷன் இருக்கும்போது ப்ரீத்திங்கோடு சேர்ந்து ஆசனங்கள் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த யோகான்றது உடல் நலனுக்கு தேவையானதை தாண்டி அதில் பிள்ளைங்க நிறைய பதக்கங்கள்லாம் வாங்குறாங்க. அது எங்கே இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுக்கான ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது? அதாவது ஜோனல், அடுத்த டிஸ்ட்ரிக்ட், அடுத்த ஸ்டேட் இப்படி போகிறாங்கல்ல, அதுக்கான ஆரம்ப புள்ளி எப்படி இருந்து வர்றாங்க? அதாவது வந்து இப்போ நிறையா நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வந்து பயிற்சியாளர்கள் வந்துட்டாங்க. பட் அது விளையாட்டாக கொண்டு போய் சேர்த்தா தான் நல்லது. ஏன்னா எப்படி பண்ணாங்கன்னா அதாவது வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து இது வந்து ஒரு காம்படிஷனாகவும் கொண்டு போகிறாங்க. இப்போ கிராமப்புற பகுதியும் சரி, சிட்டிலும் சரி, காம்படிஷனாக கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது என்ன ஆகுனா அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்படிஷன். நம்ம ஒரு நபர் வந்து காம்படிஷன் கலந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மினிமம் காம்படிஷன் வந்து 21 நாள் அவங்களுக்கு எந்த விஷயமும் எல்லாம் வந்துடும். ஸோ அது நல்ல விஷயம். அது காம்படிஷன் நார்த் ஜோன் வைக்கிறாங்க, சவுத் ஜோன் வைக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணும்போது ஒலிம்பிக்கில் கூட கொண்டு வந்துருக்க பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப அடிப்படை விஷயம் வந்து சமுதாயத்தில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஒரு காம்படிஷன் இருக்கணும்.
நமக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம சும்மா இருந்துருவோம் இல்லைங்களா. ஸோ இந்த காம்படிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காம்படிஷன், நல்லதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த உணவு பழக்கம்ன்றது வேற, அப்போ இருந்த காற்று அந்த மாசுன்றது வேற, ஆனால் இன்னைக்கு டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கும் நம்ம செய்கிற அந்த யோகாசனத்துக்கு எது பிரச்சனைகள் வராதா? நம்ம இருக்கிறது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில், எங்கே போனாலும் வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் இருக்குது. பட் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயிற்சி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஏற்று தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் டஸ்ட்டு செட்டில் ஆகிற ஒரு டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 3 மணிலேருந்து 4:30 மணி, இல்லை 4:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய பஸ்ஸஸோ எல்லாமே பொல்யூஷன்லாம் டெவலப் ஆகும். குறைஞ்சபட்சம் நீங்கள் 5 மணி இல்லை 4:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் வந்து நீங்களே டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. பொல்யூஷன் இல்லாத டைமெல்லாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் பொல்யூஷன் இருக்க தான் செய்யும். நம்மளை தயார் பண்ணிக்க வேண்டியது தான். அதனால் ஏர்லி மார்னிங் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை, இப்போ இந்த யோகாசனத்தில் பல வித்தைகள் இருக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லாம் கை காலையில் ரொம்ப வளைச்சு ரொம்ப அசாதாரண ஒரு இதை கூட செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதாவது இது வயது ஒரு தடையாக இருக்குமோ? ஒரு 50 வயது நபருக்கு செய்ய முடியுமா? இல்லை, 8 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடணும். அதாவது வந்து பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா யோகா வந்து சிக்காக இருக்கவங்களும் பண்ணலாம், வயதானவங்களுக்கும் பண்ணலாம், வயது முதிர்ச்சி ஆனவங்களும் பண்ணலாம். நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, வாரணாசியில் வந்து 122 வயசு பண்ணிடுறேன். அப்போ டெய்லி நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு விஷயத்துமே நிறையா பேர் இருக்குன்னா என்ன விதமாக காரணம்லாம் நம்ம போட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏற்றுக்குது வயிறு, ஏற்றுக்கிற மாதிரி சின்ன குழந்தையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காரத்தை சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பயிற்சி சாப்பாடுன்றதே ஒரு பயிற்சி தான். கொஞ்சம் வளர வளர நம்ம கொஞ்சம் காரம் போட்டுக்கிறோம். ஸோ அக்கஸ்டம் ஆகுது நம்ம பாடி. ஸோ என்னென்னா இந்த உடற்பயிற்சி வந்து 8 வயசுலேருந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லையும் டெய்லி ஒரு 45 மினிட்ஸ் கம்பல்சரி கொடுத்தாச்சுன்னா பாடி டிஎன்ஏ வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது நமக்கு உகந்ததுன்ற அது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல உங்களை நம்பணும். நீங்கள் பண்ணுற பயிற்சி வந்து எனக்கு தான் நல்லதுன்ற ஒன்றுமா மைண்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ அந்த மைண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பண்ணும்போது என்னன்னா பயிற்சி வந்து நமக்கே சேர்ந்துருது. இப்போ ஆர்மியில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறுமனே ரொம்ப ரொம்ப பியூனியாக இருக்கவங்கலாம் வந்து பாய்க்கலாம். அந்த 1500 மீட்டர் ஓடுவான், ஓடிட்டு ஒரு 6 மாதம் ரெடிகுலஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பான். அந்த ப்ராக்டிஸ் வந்து அவன் ஒரு நாளும் பண்ணியிருக்க மாட்டான். அவங்க வந்து எப்படி இப்படி ஸ்ட்ராங்காக வராங்க. அதே மாதிரி இது ஆர்மி ட்ரைனிங் மாதிரி நம்மளே ரெடிகுலஸாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வரும்போது இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம சேர்ந்துடும். நீங்கள் என்ன நீ நினைக்கிறேன் அது நீ ஆவாய். ஓகே சார், இப்போ இந்த யோகான்றதை நீங்கள் அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன நடவடிக்கைகள் எதுவும் ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் நடவடிக்கைகள்லாம் இருக்கு? அந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வயது முதிர்ச்சியானவங்க அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். நம்ம கொண்டு போய் நம்மளுடைய வேலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கோம். வாய் வழியாக நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வந்து ஒரு பயிற்சியாளர் கோபிநாத் இருக்கார், டாக்டர் கோபிநாத் இருக்கார், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கிறேன். இது தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். சில நாள் நிறைய பேருக்கு தெரிய வரும், சில நாள் வந்து அலட்சியப்படுத்திடுவாங்க, இது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு. பட் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்திகளை திருப்பி பரப்பிட்டு தான் நம்மளுடைய வேலை. அவங்க செய்யணும் 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 தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நம்புகிறேன் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் போய் சேரும்ன்றதை உறுதியாக நான் சொல்லுவேன். இல்லை, யோகான்றது அதிகமாக தெரிய வந்தது எப்போனா பாரத பிரதமரே அதிக முறை அந்த யோகா வச்சு நிறைய செய்திகள் வருது. ஸோ இதை பள்ளிகள்லையும் கொண்டு போகணும், அந்த மாதிரி திட்டம் அரசுகள் செயல்படுத்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், எனக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்து. அதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா நான் கண்டிப்பாக செய்வேன். இல்லை, அது எப்படி நம்ம இப்போ பள்ளிகள்னா ப்ரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஆமாம், அரசு பள்ளிகளில் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் எல்லாமே எஜுகேஷன் கொடுக்குறோம். ஆனால் தனியார் பள்ளிகளில் அவங்க இதுக்குன்னு தனியாக ஃபீஸ் வாங்கிட்டு தானே பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம், அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ரெண்டு? ஆமாம், அது இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும். இப்போ பிடி பீரியடே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 hour 10 minutes லேட்டாக வந்தீங்கன்னா பிடி மாஸ்டர் என்ன சொல்லுவார், 2 ரவுண்டு ஓடிட்டுவான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்து கஷ்டமான ஒரு விஷயமா தெரியும். ஆனால் நிறைய பேர் அந்த ஓடினவங்களும் ஆர்மியில் சேர்ந்துருக்காங்க, டிஃபென்ஸில் சேர்ந்துருக்காங்க. ஸோ பனிஷ்மெண்ட் மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது. நம்ம எதுவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இது பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு பயிற்சியாளரை நியமித்து அதுக்கு வேண்டிய ஃபீஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கொடுக்காம இது கொஞ்சம் ஃபீஸும் கொடுக்கலாம். கவர்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி நம்ம வந்து நல்ல டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணலாம். ரெக்ரூட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தில் வந்து நீங்கள் வந்து உடல் இல்லாத ஹெல்த் இல்லாத ஒரு சமுதாயம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது ரொம்ப அலார்மிங்காக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அதை கொண்டு வரணும் பேக். ஓகே சார், இதில் முக்கியமாக யோகாசனத்தை பற்றி வர செய்தியை உண்மையாக பையன் கூட தெரியலை. யோகாசனம் அதிகமாக செய்தால் நம்ம இளமை அப்படியே தான் இருக்கும், முதுமை வந்து தெரியவே தெரியாதுலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து அளவோடு சாப்பிட்டு வளமோடு சிந்தனைகளோடு இருந்தால் என்ன கிடைக்குதோ அது நமக்கு, அதாவது டிசையரை முதல்ல வந்து நம்ம குறைச்சிக்கணும்.
என்ன கிடைக்குது, உனக்கும் கீழே வாழ்வோர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்கிறாங்க. நமக்கு மேலே கீழே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கான். எனக்கு இதுதாங்க, அந்த அரிசி இருக்கக்கூடாது. ஸோ இந்த பயிற்சிகளில் பண்ண அந்த அரிசி இருக்காது, சாப்பாடு இவ்வளோ போதுன்றது இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் போகும்போது நீங்களே ஒரு செலிப்ரிட்டியாக மாறிடுறீங்க. அப்போ நீங்கள் அனாவசியமாக சாப்பிட மாட்டீங்க, அனாவசியமாக தூங்க மாட்டீங்க, அனாவசியமாக பேச மாட்டீங்க. இதெல்லாம் வந்து இளமைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். நம்ம வந்து அதெல்லாம் வந்து இப்போ காந்திஜிலாம் எடுத்து 5 மணி நேரம் தான் தூங்கினாருன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கேற்ற சாப்பாடு, நமக்கு எனர்ஜி வந்து ஸ்டோர்ட் அப் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. அந்த ட்ரிகர் பண்ணி கொண்டு வர தான் யோகாசனங்கள். ஸோ இளமை வந்து கண்டிப்பாக வந்து நான் உறுதியாக சொல்லுவேன், கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டு தான் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நல்ல ஆசனங்கள் பண்ணி கெட்ட எண்ணங்களோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒர்க் ஆகாது. உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு பெரும் ஆலயம். உள்ளத்தையும் பக்குவமாக பார்த்துக்கணும், உடலையும் பக்குவமாக பார்த்துக்கணும். என்ன வருது வார்த்தையிலும் சொல்லணும். நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய எல்லாமே நாற்றங்களாக தான் இருக்குது. ஆனால் வாயிலேருந்து வரக்கூடிய ஒன்றே ஒன்று தான் இனிமையை தொடுது. ஸோ இனிமையாக பேச வேண்டும், அன்பாக இருந்தாச்சுனாமே அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குன்றது தான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ இந்த யோகா மூலமாக நீங்கள் தமிழகத்தை தாண்டி வேறு நேஷனல் லெவலில் இல்லை வேர்ல்டு லெவலில் வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கா யோகா மூலமாக? ஆமாம், நீங்கள் பண்ணலாம். நல்ல அதாவது வேர்ல்டு பூரா ஹெல்த்து தான் சார் இன்றைக்கி முக்கியம். ஹெல்த்தை நீங்கள் போட்டு விட்டாச்சுன்னா இப்போ என்னுடைய குரு டாக்டர் பிகேஎஸ் ஐயங்கார் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணார். சுவாமி நிரஞ்சன் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல் பண்ணாங்க. நல்ல விஷயங்களை கொடுக்கறதுனா நீங்கள் எல்லாமே பிஸ்னஸாக போயிடும். ஆனால் ஹெல்த் ஒன்லி பிஸ்னஸ் ஆக்கவே முடியாது நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக அந்த ஹெல்த்தியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. அது நல்ல விஷயங்கள் கொடுக்குறது ஒரே ஒரு விஷயம் ஹெல்த்தாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நீங்கள் வந்து பொய்யா நல்லா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி சொல்லும்போது அவங்க சொல்கிறவங்களுக்கு கேளுங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாராச்சும் யோகாசனம் பண்ணுறாங்க, இல்லை வாக்கிங் பண்ணுறாங்க, இல்லை பல பயிற்சிகள் பண்ணுறவங்க கேட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னா, நான் நல்லா இருக்கேன். ஏன்னா உங்களையே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற ஒரு விஷயம் உடற்பயிற்சி யோகாசனம் தான். இல்லை, இந்த யோகாவை இந்தியாவை தாண்டி வேற நாடுகள் அதை பின்பற்றுதுன்னா எந்த மாதிரி நாடுகள்? எல்லா நாடுகளும் பின்பற்றலாம். இவன் துபாயில் பண்ணுறாங்க, பல நாடுகளில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி ஹெல்த் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரே அடிப்படை தான். அதை நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஓடி பார்த்துருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, நீச்சல் எல்லாத்துபடியும் தொடக்கூடிய ஒரு விஷயம் வந்து உள்ளமும் அதில் இருக்க உணர்ச்சிகளை தொடக்கூடிய ஒரு விஷயம் யோகாசனம் தான்ன்றது வந்து ரொம்ப இன்றைக்கி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஆசனங்களை பண்ண சொல்கிறாங்க, வஜ்ராசனம் பண்ண சொல்கிறாங்க. மேஜர் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு சவாசனம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுற சில மந்திரங்கள் படிக்க சொல்கிறாங்க. ஸோ எதில் வந்து இல்லாமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் யோகா சொல்ல நிறைய இடங்கள் அந்த யோகான்றது மருத்துவத்தோடு ஒப்பிட்டு போகுதோ, மருத்துவத்தோடு நம்ம ஒரு மருத்துவத்தை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இதுக்கும் இந்த யோகாசனத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கிற மாதிரி. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் யோகா பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொன்னால் புலால் உண்பது தவறுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அது தவறாக இருக்கலாம். ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அதெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களால முடிஞ்சு அப்படி பண்ணும்போது எங்கேயோ ஒரு தடசம் இருக்கும்போது இதை நிறுத்தி பார்ப்போமே, அதை நிறுத்தி பார்ப்போமே, அவங்களாவே தானாகவே மாறிடுவாங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடுன்றதை வந்து நான் வந்து திணிக்க முடியாது யார் மேலேயும். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நான் வெஜிடேரியன் வந்து பாப்புலராக இருக்குது, இங்கே வந்து வெஜிடேரியன் பாப்புலர். யார் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன உகந்ததுன்னு பார்த்துக்கலாம். பட் எதுவுமே அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு சேர்ந்தது தான், அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது அவங்களுக்கு சேர்ந்தது தான். ஸோ இதுக்கு கட்டுப்பாடுன்றது பார்த்தீங்கன்னா சில இப்போ சப்போஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் அதை பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது இதை கொஞ்சம் நிறுத்தி தான் பார்ப்போமே. ஸோ இது செல்ஃப் அனலைசிங் மெத்தடாலஜியில் வரது தான் அது. இதை நிறுத்துங்க அதை நிறுத்துங்கன்னு சொல்கிறது கிடையாது, எதை வேணாலும் பண்ணலாம் நம்ம, பட் பயிற்சி கரெக்டாக இருக்கணும், அதுதான். இல்லை, இப்போ இந்த யோகாசனம்லாம் செய்கிறது தியானம் இருக்காங்கல்ல, அப்போல்லாம் சித்தர்கள்லாம் தியாகம் இருக்கிறாங்க. ஆமாம், அந்த தியானத்தோடு ஒப்பிடுற அளவுக்கு இதில் ஏதாவது யாசனம் இருக்கா? ஆமாம், அதாவது நீங்கள் தியானம் பண்ணனா ஒரு 2-3 போஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று பத்மாசனத்தில் பண்ணணும், இல்லை வஜ்ராசனத்தில் பண்ணணும், இல்லைனா நீங்கள் சுகாசனத்தில் பண்ணணும். ஒரே இடத்துல இந்த வர்டிக்கல் பாடியை உட்காரணும்னா ஒரு நிலை படுத்தினா நீங்கள் வந்து அமைதியாக இருந்து ஆகணும். ஸோ உள்ளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பல கஷ்டங்கள் இருக்கும்போது தியானங்கள் எதுவும் செட்டாக வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது. மைண்ட் ஸ்லிப் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இது வந்து தியானம்ன்றது 5வது 6வது இடத்துல இருக்குது. எடுத்தோன்னு தியானத்துக்கு போயிடுவாங்க. ஸோ உடலை வந்து நீங்கள் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறதுக்கு ஆசனங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா தியானம்லாம் வந்து ஈஸியெல்லாம். அந்த பத்மாசனம் தான் முதல்ல. ஆமாம், அதோட படிநிலை எப்படி அடுத்தடுத்து போகும்? அந்த சுகாசனத்துலேயே செய்யலாம். நீங்கள் பத்மாசனத்தை வந்து செய்யணும்னா எடுத்தோன்னு போட்டால் சில பேர் கால் வலிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி சுகாசனத்தில் உட்காந்து காலை மடித்து போட்டு அந்த மாதிரி உட்கார இந்த பயிற்சிகள் வந்து உங்களை வந்து கூடும். அதான் இது ஒரு நாள் ப்ராக்டிஸ் கிடையாது, 2 நாள் ப்ராக்டிஸ் கிடையாது, 6 மாதம் ப்ராக்டிஸ் கிடையாது, நாளடைவில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண தான் இந்த உடல் எப்படி நம்மளை வளர்த்ததோ அதே மாதிரி பயிற்சியும் நம்மளை வளர்க்கும்.
இல்லை இதனுடைய படிநிலை ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் எப்படி சார் இருக்குது ஒன்று இது எதோட முடிவு என்ன இந்த யோகாவுடைய முடிவு? முடிவு வந்து தியானம் சொல்கிறாங்க, சமாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் மாதிரி தான் இருக்குது. அதாவது வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சமாதி நிலையை அடையணுன்றது வந்து ஈஸி கிடையாது. அது நம்மளுடைய ஒரு எண்ணங்களாக மாறி அதெல்லாம் வந்து அது ஒரு கடுமையான பயிற்சி, அது ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அதுக்குள்ளே நம்ம போய் அதுலேருந்து போய் தொட்டுட்டு வருதுன்றது ஈஸி கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு குண்டலினி எந்திரிச்சிச்சு, எனக்கு பயங்கர சமாதி நிலைக்கு போகுது. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாமானிய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கு போனவங்களாம் பெரிய பெரிய ஞானிகளாக தான் போயிடுவாங்க. ரமண மகர்ஷிலாம் இருக்கார், பேச மாட்டார். சுவாமி சிவானந்தா இருக்காங்க, அவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்றதுன்றது வந்து சொல்லுவாங்க. பட் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அது கடுமையான பயிற்சி, அது டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் அதுக்கெல்லாம். இல்லை இப்போ இந்த யோகாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு ப்ரீத்திங் சிஸ்டம் வரும்போது அது புதுசாக இருந்திருக்கும். அது மாதிரி காலடைவில் நாளை போக போக புதுசாக வர வாய்ப்பு இருக்கா யோகாவில்? யோகாவில் புதுசாக வரது வாய்ப்பு இருக்குன்னா எதை பற்றி புதுசாக இருக்குதுன்னு கேட்க, ஆசனங்களே புது வருடம் பெற வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இப்போ நிறைய ஆசனங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஹதயோக பிரதீபிகாவில் பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. எந்த நீரோட்டத்துக்குள்ள நீங்கள் போகிற மாதிரி தான் இதெல்லாம். எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஒன்றுமே பண்ணாமல் தியான நிலைக்கு அடைஞ்சவங்களும் இருக்காங்க, பேசாமல் இருந்து ஒன்று லெவல் ரீச் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு மெத்தடாலஜி. ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணும். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போக பில்கேட்ஸ்லாம் எந்த ஸ்கூலுக்கு போய் என்னத்தை படித்து கொண்டு வந்ததுன்னா எல்லாம் ட்ராப் அவுட்ஸ் தான் அங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சயின்டிஃபிக்காகவும் நிறைய பேர் நடந்திருக்கு. இது இந்த சம்மந்தப்பட்ட விஷயம், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பேர் நடந்திருக்கு. ஸோ இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், மெத்தட் ஃபாலோ பண்ணாமே இருக்கலாம். பட் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு பயிற்சின்றது நினைப்பே ஒரு பயிற்சி தான். கரெக்டாக நினைக்கணும். கரெக்டாக நினைக்காத போது பயிற்சி வர வாய்ப்பு இல்லையே. இல்லை இந்த யோகான்றது இறை நம்பிக்கையோடு ஒத்து போகுதோ ஏதாவது இடங்களில்? இறை நம்பிக்கையோட வந்து எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ஒன்று சொல்கிறோம், இப்போ நமஸ்காரம் பண்ணுறோம், வாங்கன்னு சொல்கிறோம், போங்கன்னு சொல்கிறோம். இறை நம்பிக்கையோடு செய்கிறதுன்றது பல மதங்களில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம வந்து எதுலேயுமே வந்து அப்படி இப்படி நம்ம சொல்ல முடியாது. இறை நம்பிக்கை வந்து எதுவும் இப்போ கண்ணப்பனை வந்து கண்ணை நோண்டி தான் வந்து தெய்வத்தை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எத்தனை பேர் கண்ணை நோண்டி பார்க்க முடியும் இல்லைங்களா? சிலர் அது மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி விஷயம் கிடச்சிது. ஸோ இது இறை நம்பிக்கையோடு போகணும்னு சொல்கிறதுக்கு நான் வந்து அதை வந்து என்கரேஜும் பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜும் பண்ண மாட்டேன். அவங்கவுங்களுக்கு என்ன பயிற்சி கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம இறை நம்பிக்கையாக மாற்றிக்கிறோம். இல்லை இப்போ தீய பழக்கங்கள் அப்படின்றது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பெருகி போச்சு. அந்த தீய பழக்கங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் யோகா பயன்படுமா? இதை பண்ணும்போது அதோட தாட் குறையுமா? அதாவது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம 21 வருஷம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலிபத்தில் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயே ஆகணுன்றதுல அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த பீரியட் வந்து பண்ணி தான் ஆகணுன்றது ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இந்த இளைய சமுதாயம் வந்தால் தான் நம்ம பண்ண முடியும். எல்லாம் அந்த காலத்துலேயே வந்து ராமன் வாழ்ந்த காலத்தில் ராவணனும் வாழ்ந்தார், கம்சன் வாழ்ந்த காலத்தில் கிருஷ்ணரும் வாழ்ந்தார். எல்லா காலத்துலேயும் கெட்டதும் இருக்கும், நல்லதும் இருக்கும். நம்ம போகிற பாதைகள் நம்ம எதுக்கு போகணும்னு அதுதான் அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கும். ஒரு ட்ராக்ல நம்ம இருக்கணும். இந்த ட்ராக்ல போனால் அந்த ட்ராக் நம்ம மாறிடும், அந்த ட்ராக்ல போனால் மாறிடும். உங்களுக்குன்னு ஒரு ட்ராக்கு, அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே எதை நம்ம பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுக்கணும். செல்ஃப் பயிற்சி இருக்கும். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணோம், அது திரும்ப அந்த உடல் நமக்கு எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போவாங்க, அது போவாங்க. சின்ன வயசில் இளமையில் எதெல்லாம் நல்ல விஷயங்களை இளமையில் கற்றுக்கணும். தீய பழக்கங்கள் போனாலும் நீங்கள் ஒரு அடிப்படை ஒரு கான்சென்ட்ரேட்டடாக ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னு தவிர தீய பழக்கங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அடிமையாகிறது கண்டிப்பாக யோகாசனங்கள் ரொம்ப புரியும். ஒரு பயிற்சி குடும்பம் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு சிஸ்டம் மாறும். அப்போ இதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அது தொடர்ச்சியாக அதை வர வைக்கணும். அந்த டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு 3 நாள் பிடி பீரியட் இருந்து இப்போ அரசாங்க ஸ்கூலில் கூட இருக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையை போயிட்டுருக்கு. அதனால் பசங்களுக்கு ஓடி விளையாடி பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாக்கா. இந்த பாரதியாரோட பாடல்கள்லாம் எதுக்கு சொல்கிறான், ஓடி விளையாடு பாப்பா, ஓடி ஓடினா தான் நீங்கள் வந்து விளையாட்டுத்தனம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். தீய பயிற்சிகளுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உடல் சம்மந்தப்பட்ட விஷயம், யோகாசனங்கள் இல்லை ஓடுறது இல்லை சைக்கிளிங் பண்ணுறது, ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும், இல்லைனா இருக்க முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.